அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து பாசி பருப்புலேயே வந்து ஒரு பக்கோடா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வித்தியாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மொதல் வந்து வறுத்துக்கலாங்க. வறுக்கிற பொருளை காமிக்கிறேன். பெருஞ்சீரகம் ஒரு மேஜைக்கரண்டி போட்டிருக்கேன். முழு மல்லி ஒரு மேஜைக்கரண்டி போட்டிருக்கேன். மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக பாதியில் போட்டிருக்கேன். பாதி மேஜைக்கரண்டி மல்லி மிளகு போட்டிருக்கிறேன். மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன். மிளகா முழுசாக போடாமல் உடச்சி போடுங்க, சீக்கிரம் நல்லா வறுபட்டுரும். இதை ஆற வச்சு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, பாசி பருப்பு வந்து நான் வந்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். முழுசாக இருக்கோம்னா அந்த பருப்பு தாங்க வாங்கிக்கணும். தோலோடு எடுத்து நம்ம செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு சத்து நம்ம தோலோடு செஞ்சால். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி அதிலே போட்டுக்கிறேன். போட்டு அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. இப்படி தாங்க இருக்கணும். கொரப்பாக கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். வறுத்த இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதே கொரப்பாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்படி தாங்க இருக்கணும். இப்போ வந்து பாசி பருப்பெலாம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்சிட்டு வந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போ பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், அது சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து இருக்குங்க, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கருவேப்பிலை போட்டால். நான் பச்சை மிளகா சேர்க்கலைங்க, நெத்து மிளகா இருக்காங்க, அந்த காரமே போதும். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ரவுண்ட் ரவுண்டாக பொரிச்சு போட்டிருக்கேங்க. இந்த லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடுறேன். இன்னொன்று பொரிக்கிறதே நான் காமிக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. பாருங்கள், இப்படி தான் சின்ன சின்ன எலுமிச்சை அளவுக்கு நம்ம ஊற்றி போடணும்.
ஒரு நிமிஷம் இருந்த பிறகு திருப்பி போடணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச சூப்பரான பாசிப்பருப்பு பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.